நாம் இன்று சிவகங்கை மாவட்டத்தின் நாட்டரசங்கோட்டையில் அமைந்துள்ள கண்ணாத்தாள் கோவிலை பற்றி பார்க்க போகின்றோம். பண்டைய காலத்தில் நாட்டரசங்கோட்டையை சுற்றிய பகுதிகள் தீய சக்தியாலும் எதிர்மறை ஆற்றலாலும் பாதிக்கப்பட்டிருந்தது. மக்கள் அச்சத்தில் வாழ்ந்து தங்கள் அன்றாட வாழ்க்கையினை அமைதியாக நடத்த முடியாமல் தவித்தனர். அவர்களின் தெய்வீக தாயிடம் உண்மையான பக்தியுடன் பாதுகாப்பிற்காக பிரார்த்தனை செய்தனர். அவர்களின் வேண்டுதலை கேட்ட கண்ணாத்தாள் அம்மன் கருணையுள்ள பாதுகாவலராக வெளிப்பட்டார். கண்ணாத்தாள் அனைத்திலும் காணும் சக்தியுடைய தெய்வமாக கருதப்படுகிறாள். மறைந்த அபயங்களிலிருந்து பக்தர்களை காக்கும் தாயாக விளங்குகிறாள். அம்மனின் வலிமையான உருவம் எடுத்து இந்த பகுதியை துன்புறுத்திய தீய சக்தியை அளித்தார். இந்த இடத்தில் தங்கி கிராமத்தை தன் கண் போல காக்கத் தொடங்கினார். கருமை மந்திரம் மற்றும் தீய ஆற்றல்களை நீக்கும் சக்தி, நோய்களை குணப்படுத்தும் ஆற்றல். இன்று கண்ணாத்தாள் அம்மன் தனது தெய்வீக கண்ணால் பக்தர்களை காக்கின்றாள் என்பது மக்களின் நம்பிக்கை. கண் நோய்கள் மற்றும் பார்வை பிரச்சினைக்காக பக்தர்கள் இங்கு வழிபடுகின்றனர். தீய ஆவிகள் மற்றும் தடைகளை அகற்ற சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றனர். அம்மனின் திருவிழாக்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கூடி வந்து ஆழ்ந்த பக்தியுடன் வழிபடுகின்றனர். கண்ணாத்தாள் அம்மன் எப்பொழுதும் பக்தர்களை கவனிக்கும் தாயானவர், நீதி மற்றும் பாதுகாப்பின் சின்னம். எளிமையாக சொன்னால் உண்மையான பக்தி தெய்வீக பாதுகாப்பை அளிக்கும். அம்மன் எப்போதும் நம்மை கவனித்து வழி நடத்துகிறாள். இந்த கோவிலுக்கு சென்று அம்மனின் அருளை பெறுங்கள். இது போன்ற கோவில் வரலாற்றை பற்றி பார்ப்பதற்கு சாய் அர்ஜுன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.